ஆமென், ஆமென், ஆமென். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம். Thank you, Holy Spirit. அதனுடைய 7வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் அவரை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பாவிகளுக்கு விலகினவர். செப்பரேட் ஃப்ரம் சின்னர்ஸ். பாவிகள்னாலே அவர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? சொல்லுங்க, விலகிடுவார். இதுதான் ஆண்டவர். அப்படிப்பட்டவர் தேடி வந்தார் பாருங்க. இதுதான் ஆண்டவருடைய அன்பு, இதுதான் ஆண்டவருடைய கிருபை. அவருடைய கேரக்டரே எப்படின்னா, பாவினாலே என்ன செய்வாராம் தெரியுமா? இதுதான் அவர். ஆமே, உண்மையிலே என்னை விட்டு விலகி போக வேண்டியது யார் அப்படின்னா அவர் தான். அதனாலதான் அவர் ரோமே சொல்லும் போது, ஒரு சமாரியன் வந்தான். ஒரு யூதன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகும்போது, சமாரியர்கள் யூதரை கண்டாலோ யூதர் சமாரியரை கண்டாலோ என்ன செய்வாங்க அப்படின்னா விலகி போவாங்க. ஆண்டவர் சொல்லும் போது, அந்த வழியா லேவி வருகிறான், அவன் சேரக்கூடியவன். ஒரு ஆசாரியன் வருக, அவங்கள நெருங்கக்கூடியவங்க. ஆனா நெருங்கக்கூடியவங்க எல்லாம் விலகின போது, விலகி போக வேண்டியவர் நெருங்கி வந்தார். அதனாலதான் நம்ம மீட்கப்பட்டோம், அதனாலதான் நம்ம காக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது! ஹல்லேலூயா! ஆராதனா, அங்கேகாராதனா, என் இயேசுவே அங்கேகாராதனா, ஆராதனா. ஆமென், என் இயேசுவே. அவரை வர்ஷிப் பண்ணணும்னா இதெல்லாம் நினைக்கணும். நினைக்கும் போது, ஆண்டவர் உண்மையிலே நீங்க எனக்கு விலகிதான் போகணும். நீங்க ஆனா நீங்க எனக்கு கொடுக்க பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு. உண்மையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறுவது நமக்கு எவ்வளவு சேலஞ்சா இருக்கும், நிறைவேற்றுறது அவருக்கு அவ்வளவு சேலஞ்ச். அவர் யார் அப்படின்னா பாவிகளுக்கு விலகினவர். ஆனா அவர் நமக்கு யாராயிருக்கிறார் தெரியுமா? நமக்கு ஏற்றவராய். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன்! இந்த அன்பை நினைச்சா வேற எதுவுமே ஓடாது. அந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரக் ஆகி தான் நிற்போம். அவர் பிராமிஸ் பண்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அவர் பிராமிஸ் பண்றாரு, நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். அவர் பிராமிஸ் பண்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். எப்படிப்பா? உண்மையிலே அந்த அன்பு அவர் அன்புல உருகி கருணையாகிறார், கருணையில உருகி இரக்கமாக, இப்படி சொல்லிட்டே போலாம். ஆண்டவருடைய அன்பு அவர் உருகி 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 எவ்வளவு பெரிய அன்பு! எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்! இந்த அன்பு தான் பவுல் சொல்றாரு, என்ன நெருக்கி ஏவுது, என்ன நெருக்கி ஏவுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம், அதனுடைய 13வது வசனம். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய
ஆத்துமாவை குளிர பண்ணுவான். இன்று பேசும்படி நேற்று இரவுல ஆவியானவர் இந்த வார்த்தையை அப்படியே நினைவுல கொண்டு வந்தார். ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவன். ஆமென். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாரு, கோடை காலத்துல உறைந்த மழையின் குளிர்ச்சி நமக்கு, நம்ம அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு 2 நாளா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபேன் ஸ்பீடெல்லாம் குறைஞ்சிட்டு, ஏசி எல்லாம் ஆஃப் ஆயிட்டு, மடக்கி வைத்திருந்த பெட்ஷீட் எல்லாம் திரும்ப எடுக்கிறாங்க. அவ்வளோ வெயில். அந்த வெயில ஒரு மழை, அதன் குளிர்ச்சி எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படியே இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல, அதாவது தூதர்களுக்கு தேவனை மகிழ்விக்க முடியுமா என்று கேட்டா தெரியாது. ஆனா நீங்க பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவர் மகிழும்படியாக யார்கிட்ட தான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அவருடையவர்களிடத்துல தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம எல்லாருமே நம்முடைய மகிழ்ச்சியை விரும்புறோம். ஆமென். நம்மில் எத்தனை பேர் தேவனை மகிழ பண்ணி இருக்கிறோம்? தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறவனாய் ஒரே ஒரு வாழ்க்கை. எத்தனையோ பேர் சந்தோஷப்படுத்த முயற்சித்து தோல்வியை கண்டு உட்கார்ந்து இருக்கிறோம், ஒண்ணும் தெரியாதது போல. ஆமென். தேவன் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறதே அப்படிதான். அதாவது என்னால் அவர் வேதனைப்படுகிறார் என்பதை விட என்னால் அவர் சந்தோஷப்படுகிறார், நான் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் என் லைஃப் அதுதான் என் லைஃபோட பெரிய அச்சீவ்மெண்ட். ஆமென். உன் வாழ்வின் லட்சியம் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. என் எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணணும். கோடை காலத்திலே, சோதோம் என்னும் கோடை காலம் ஆண்டவருக்கு அவ்வளவு தாக்கத்தை, வேதனையை கொடுத்த போது ஆபிரகாம் அவரை குளிர பண்ணினான். நீங்க கொஞ்சம் மரத்தடியிலே சாய்ந்து அப்படிங்கிறார். யாரு? ஆண்டவர் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் சாஞ்சி உட்காருங்க. சிலர் பாருங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்கன்னா அப்படி ஏதாவது மரத்தடி இருந்தா அதுல தான் உட்கார வைப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரேன், நீ சொன்னபடி செய் அப்படிங்கிறார் ஆண்டவர். அவர் எங்க இருந்து வந்திருக்கிறார் தெரியுமா? அங்கே பசி இல்லை, தியாகம் இல்லை, பசியில் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்து இங்க வந்ததும் அவருக்கு பிடிச்சிட்டு தாகம். ஆமா, இங்க இருந்து அங்க போனா பசி இருக்காது, ஆனா அங்கிருந்து இங்க வந்தா பசி. அப்படிப்பட்ட ஒரு செட்டப் தான் நம்ம வாழ்கிற இந்த உலகம். அவ்வளவு வலி. இந்த சோதோம் ஜனம் அவருக்கு அவ்வளவு வேதனை கொடுத்த போது அவர் உண்மையிலே இறங்கினது ஆபிரகாமை விசிட் பண்ண அல்ல, சோதோமை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் பார்த்திருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சில இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி சிலரை போய் பார்த்துட்டு போனா நமக்கு கொஞ்சம் ஒரு சமாதானமா இருக்கும். ஆனா சிலரை பார்த்தா இருக்கிற சமாதானமும் போயிடும். ஆண்டவர் அப்படி சாராள விசிட் பண்ணது அதுக்கு இல்ல. சாராள விசிட் பண்றது பிளஸ் பண்ண. நம்முடைய போக்கஸ் எல்லாம் ஆதியாகமம் 21 தானே தவிர 18 கிடையாது. 21 என்ன? கர்த்தர் சாராளை விசிட் பண்ணினார். அப்போ வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சார். ஆனா 18 இன்னொரு விசிட்டேஷன் நடக்குது, இன்னொரு சந்திப்பு உண்டாகிறது. அது எதுக்கு அப்படின்னா அவருக்காக. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில உங்களால் மகிழ்ந்த நபர்கள் லிஸ்ட் எடுங்க.
அதுல ஆண்டவர் உண்டான்னு முதல்ல பாருங்க. இரண்டாவது, அதுல ஆண்டவருக்கு எத்தனாவது இடம் என்று பாருங்க. அவன் என்னால ஆண்டவர் மகிழ்ந்திருக்கிறார். அவர் எப்படி மகிழ்ந்திருக்கிறார்னா, எனக்கு செஞ்சு மகிழ்ந்திருக்கிறார். என்னை ரட்சித்து மகிழ்ந்தார், என்னை உயர்த்தி மகிழ்ந்தார், என்னை ஆசீர்வதித்து மகிழ்ந்தார், என்னை உபயோகப்படுத்தி இந்த மகிழ்ச்சி இது அவரே ஏற்படுத்தி கொண்ட மகிழ்ச்சி. நம்ம பிள்ளைங்களுக்கு Dress போட்டு மகிழ்வான் தெரியுமா? அதுக்கு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. அது போடுறதுக்கு படக்கூடிய பாடு. ஆனா நமக்கு போட்டு பார்த்து என்ன கியூட், என்ன அழகு. இது அந்த பிள்ளைக்கு இது நம்மளா உருவாக்கின மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளைகளை வைத்து நாம் உண்டாக்கின மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி அவருக்கு இருக்கு. என்னை அழகுபடுத்தி, என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார ஆராதிப்பே. ஹல்லேலூயா. அப்படி அழகுபடுத்தி ரட்சித்து அப்படி பார்த்து செஞ்சு, ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சு அவர் அப்படி மகிழ்கிறார். எனக்கு நன்மை செய்து மகிழ்கிறார். அந்த மகிழ்ச்சி அது அல்ல, நான் அவருக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி. ஆமென். எசாயா 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இஸ்ரவேலின் வம்சம் என்றால் 12 கோத்திரமும் அங்கே இருக்கிறது. அது நடுவிலே யூதாவை கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்றால், அவருடைய மன மகிழ்ச்சியின் நாட்டு. Pleasant plant. See, இவங்க எல்லாம் என் ஜனம் அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்த்து வச்சுதான் சொல்லுவார். என் ஜனம் அப்படின்னு சேர்த்து வச்சுதான் சொல்லுவார். ஆனா அது நடுவில் ஒரு குறிப்பிட்ட பர்சனை தூக்கிட்டு சொல்லுவார், என் சந்தோஷமே இவன் தான். அவருடைய ஜனமா வந்துட்டோம். இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ஒண்ணுமே செய்யல. அவர் முன்குறித்து அழைத்து ஜனமாக்கினார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல. பை பர்த் ரூபன், சிமியோன், லேவி, யோசேப்பு இவங்க எல்லாருமே யாருதான்? இஸ்ரவேலர் தான். மீட்கப்பட்ட எல்லாரும் யாருதான்? அவருடைய ஜனம்தான். ஆனால் அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டு. சுலேமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 2:2 முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அப்ப குமாரத்திகள் எல்லாம் கர்த்தர் எதோட கம்பேர் பண்றார் சொல்லுங்க? எதோட கம்பேர் பண்றார்? முள்ளுகள், முட்கள். அப்ப லீலி புஷ்பங்கள் சொல்லல, ஆனா முட்கள்ங்கிறார். எது ஜாஸ்தியா இருக்கு? முள்ளு ஜாஸ்தியா இருக்கு. எது ரொம்ப குறைவா இருக்கு? லீலி புஷ்பம் ஒன்னே ஒண்ணு இருக்கு. அந்த ஒண்ணுல அவர் சந்தோஷப்படுறார். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு நபர் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறார். அப்ப நான் தேவனுக்கு, நான் எருசலேம் குமாரத்தியா இருந்தாலும் நான் தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னா நான் என்னதான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா வேதனையை கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுதான் முள்ளு. ஆமே, நான் வேதனையை கொடுக்கிறேனா நான் சந்தோஷத்தை கொடுக்கிறேனா? அதே உன்னத பாட்டு 7:6 கர்த்தர் சொல்லுகிறார், மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. நீ எவ்வளவு ஆண்டவர் யாருடைய அழகை வர்ணிக்கிறார்டா, அவளே சொல்ற நான் கருப்பா இருக்கிறேன். ஆண்டவர் ரசிக்கிற அழகு யாருடைய அழகு தெரியுமா? யார் அவருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குறாங்களோ அவர்களை அவர் இந்த சைடு பிரச்சனை அதாங்க அப்படி ரசிக்கிறார். அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். இப்படி பார்க்கணும் ஆண்டவரே. இதுக்கு மேக்கப் எல்லாம் பத்தாது.
See, நம்ம பாடுறோம், உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. ஆமென். அதே போல அவர் எத்தனை பேர் அழகை கத்த ரசிக்கிறார்? கைத்துக்க வேண்டாம். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியமே. நீ எவ்வளவு ரூபாய், என்ன அழகு! அப்படி ஆண்டவரே, நாள ஆண்டவரே, என்ன அழகு நீ! ஆண்டவரால் வர்ணிக்கப்படுகிறவர்கள், ஆண்டவரால் வர்ணிக்கப்படுகிறவர்களா நாம இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் உலகம் நம்மளை வர்ணிக்கணும். புதுசா வாட்சி கட்டினா கை கீழே போகாது. கையில் ஒரு கொடியும் கொடுத்தா ஒலிம்பிக்ல ஃப்ரெண்ட்ல விடலாம். நமக்கு தெரியணும். ஆமாம், நம்ம படுக்க போகும்போது தெரியணும், அவர் ரசிச்சுட்டு இருக்கிறார், அதனால கொஞ்சம் டீசெண்டா படுப்போம். ஆமென். அப்படி தனியா இருக்கும்போது தெரியணும், ஓ என்னை பார்த்துட்டு இருக்கிறார், ஓகே ஆண்டவரே. ஆமென். நீ எவ்வளவு சொல்லிட்டே இருக்கிறார். அவ கேட்டாளா, ஆண்டவரே நான் அழகா இருக்கிறான்? இல்ல, கேட்டு சொல்றது இல்ல, இது ஆசையில சொல்றது. ஏன்னா நீ என்ன உண்டாக்கி இருக்கிற தெரியுமா? மன மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிற. அவள் எப்படி மன மகிழ்ச்சியை உண்டாக்கினாள் என்று பார்த்தால், எல்லாரும் சாலமோனுடைய அழைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் போது சாலமோன் இவளை தன் அறைக்குள்ளே அழைத்து கொண்டு போகும்போது இவள் சொல்லுகிறாள், எனக்கு மகிழ்ச்சி உங்க நேசப்பா, என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, ராஜா என்ன தூக்கிட்டு போறாருப்பா, எல்லாரும் இனி என்ன மேன்மையா பார்ப்பாங்க, எனக்கு அந்த மேன்மை வேண்டாம்ப்பா, என்னை நீர் இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பின்னே. என்னை இழுத்து கொள்ளும், நான் ஓடி வருவேன். இது கரெக்ட் தமிழா? ஓடி வருவோம், இது கரெக்ட் தமிழா? ஐயா, என்னை இழுத்து கொள்ளும், என்னை இழுத்து கொள்ளும், நான் ஓடி வருவேன், இது கரெக்ட் தமிழா? தமிழுக்கு மார்க் எவ்வளோ? நாங்கள் ஓடி வருவோம், இது கரெக்ட் தமிழா? எங்களை இழுத்து கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம்னா என்னைய குழந்தை கரெக்ட் தானே? என்னை இழுத்து கொள்ளும்னா நான் ஓடி வருவேன், என்னை இழுத்து கொள்ளும் நாங்கள் ஓடி வருவோம்னா தமிழையா பிரச்சனை இல்ல. இவ அங்கதான் மன மகிழ்ச்சியை உண்டாக்குறா. என்ன உண்டாக்குறா? என்ன நீங்க இழுத்துட்டீங்கன்னா தனியா வர மாட்டேன், 4 பேரை தூக்கிட்டு வரவங்க. இதுதான் மன மகிழ்ச்சியை உண்டாக்குறவா. நம்ம தனியா வந்திருக்கிறோம் எருசலேம் குமாரத்திகள். ஆக்சுவலி என்ன செய்திக்குள்ள போகல. இந்த வசனம் எங்க இருக்கு? உன்னத பாட்டு 1-2 வாசிங்க. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம்னா என்ன ஒரு, இதுதான் மன மகிழ்ச்சி உண்டாக்குறான். அதாவது என்னை இழுக்கும் போது நான் வந்துட்டேன்னா அவர் சந்தோஷப்படுறாரு. நான் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வரேன்னா நான் அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறேன். சுவிசேஷ பாரமுண்டே. அப்போ அவளுக்கு என்ன நிச்சயம்னா, என்ன இழுத்துட்டீங்கன்னா ஆண்டவரே நான் சும்மா வர மாட்டேன்ப்பா. நம்ம வந்துட்டோம் எருசலேம் குமாரத்திகள். நம்ம அழக வர்ணிக்கணும்னா 2 பேரையாவது கொண்டு வரணும். இது நம்மளை இழுத்து வெளியே கொண்டு போறதுக்கு தான் ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. இல்ல, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களிக்கோ. நீங்க படிச்சு கடைசியில விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான், உன் நேசர் அப்படி என்னப்பா ஸ்பெஷல்? ஆமென். அவர் 10,000களில் சிறந்தார்.
வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர். என் நேசரே சுவை போல் எவரும் இல்லை, அங்கும் இங்கும் தேடியும். என் நேசரே சுவை போல் எவரும் இல்லை, அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை, அவருக்கு இணை. இவ சொல்றா, உம்முடைய நேசத்தால் நான் சோகமான, எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குற. ஏன்னா அவளுக்கு சோகமே என் நேசத்தை பத்தி மட்டும்தான். ஐயோ, அவங்க என்ன பார்த்து சிரிக்கல, இவங்க என்ன பேசல, இவங்க என்ன மதிக்கல. எருசலேம் குமாரத்திகள், இந்த உலக கவலைய பைபிள்ல கர்த்தர் என்னன்னு சொன்னார் தெரியுமா? முள்ளு. முள்ளுள்ள இடத்துல விதை உள்ளது. அந்த முட்களை கர்த்தர் எதை வச்சு சொல்றாரு? உலக கவலைகள். உலக கவலை இவளுக்குள்ள இருந்திருந்தா இவளும் யாரா இருந்திருப்பா தெரியுமா? எருசலேம் குமாரத்திகளை போல முள்ளா இருந்திருப்பா. ஆனா இவளுக்குள்ள உலக கவலை இல்ல, உன்னத கவலை இருக்கு. அதனால இவளை கர்த்தர் முள்ளா பார்க்கல, இவளை கர்த்தர் லீலி புஷ்பமா பார்க்கிறார். உலக நேசத்துக்காக கவலைப்படுற அத்தனை பேருமே அப்பாவுக்கு முள்ளு. ஆமே. இவளுக்கு இருக்கிற ஒரே கவலை, ஐயோ என் தாயின் வீட்டார் என்ன மதிக்கலையே, என்ன தோட்டத்துக்கு வெளியெல்லாம் வச்சாங்க, இதெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது. ஐயோ நான் கருப்பா இருக்கிறேனே, இதெல்லாம் கவலையே கிடையாது. ஐயோ ராஜா என்ன எனக்கு ஒரே கவலை, அப்பா உங்க நேசத்தால நான் சுகமா இருக்கிறேன். அவ கதவை திறந்து பார்க்கும்போது நேசர் போயிட்டா, அவ்வளோ வலி அவளுக்கு. அதான் கவலை. ஐயோ போயிட்டாரே, அவர் நிமித்தம் என் உள்ளம் பொங்குது. மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேவ அன்புக்கு ஒருத்தங்க ஏங்குறாங்க தெரியுமா? அந்த ஏக்கமே அவருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குமா? அதாவது என்னால் அவர் மகிழ்ந்துட்டார், அவர் மகிழும்படியான ஒன்று என்னில் வெளிப்பட்டாலே அவர் என் அழகை ரசிக்க ஆரம்பிச்சிட்டார் அர்த்தம். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவளோ. ஆமென், ஆமென். அதாவது தேவன் சவுலை ஏற்படுத்தி வைக்க, சவுல் அவருக்கு மனவேதனை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 15:11 பாத்தீங்கன்னா, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அப்படிங்கிறார். அவருக்கு மன வலி ஒருத்தனால வந்ததும் அவர் தேடுறார் பாருங்க. அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு என்ன செய்யறாரு? தேடுறார். 15வது அதிகாரத்துல ஒருத்தன் மன வலியை கொடுக்கும் போது 16வது அதிகாரத்துல ஒருத்தரை கண்டுபிடிக்கிறார். அவன் தான் யாரு தெரியுமா? தாவீது. அவர் தேடி தேடி வீட்டிலிருந்து எங்க வர போனார் தெரியுமா? நாட்டுல தேடி பார்த்தார், ஆள் இல்ல. வீட்டுல தேடி பார்த்தார், ஆள் இல்ல. கடைசியில காட்டுல போயிட்டார். ஈசாய் காட்டுல வீட்டுல இருந்தவனை காட்டுல விட்டான். இவர் காட்டுல இருந்தவனை மேய்த்து, கர்த்தரின் மேய்ப்பரார், காட்டுல இருந்தவனை மேய்த்து. அந்த சங்கீதம் எப்படி முடியும் தெரியுமா? சங்கீதம் 23 எப்படி முடியும்? ஆக மொத்தம் எனக்கு ஒண்ணும் கேட்கல. சங்கீதம் 23 எப்படி முடியும் தெரியுமா? நான் கர்த்தருடைய வீட்டிலே, உலக தகப்பன் வீட்டில் இருந்தவனை காட்டுல விட்டா, பரலோக தகப்பன் காட்டுல இருந்தவனை வீட்டுல எப்படி தெரியுமா? நீடித்த நாட்கள். எங்க அப்பா வீட்டுல நீடித்த நாட்கள் ஒரே விரட்டு ஓடு. ஆனா இங்க எங்கேயுமே உங்களை கொஞ்ச நேரத்துக்கு மேல வச்சிருக்க மாட்டாங்க. 8:30 மீட்டிங் முடிஞ்சன்னா 8:45 கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆஃப் பண்ணுவாங்க.
9 மணிக்கு மேக்சிமம் லைட்டா ஆஃப் பண்ணிடுறாங்க. பார்த்தாலே தெரியும், அவ்வளவுதான், வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் தள்ளவே மாட்டா. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுறார் பாருங்க, தேடி 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 தேடி. சர்ச்சில் தேடுவார், பாஸ்டர் வீட்டில் தேடுவார், பக்கத்து வீட்டில் தேடுவார். அவரு தேடு, ஏன்னா அவருக்கு வலிக்குது. அதுக்கு மருந்தா ஒருத்தன் வேணும். அவன் தான் தாவீது. ஆண்டவரே ஆண்டவரே, அவன் எல்லாருக்கும் இளையவன், எனக்கு அது மேட்ரு கிடையாது, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒருத்தன் தேவை. இப்படி தேடுகிற ஆண்டவருக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி அவைலபிளா இருக்கிற ஒரு பர்சனை தான் ஆத்மாவை குளிர பண்ணுகிறவன். எங்க நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோமோ அங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க விரும்புவோம். வர்ஷிப்ல என்ஜாய் பண்றவங்க ஐயோ வர்ஷிப் முடிஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மெசேஜ்ல என்ஜாய் பண்றவங்க ஐயோ டைம் ஆயிட்டே. ஆமென். கடந்த நாள் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்க கிளாக்க பார்க்கும் போதே எங்களுக்கு பக்குன்னு இருக்கும், சோ டைம் ஆகுதே டைம் ஆகுதே. சிலர் வாட்ச் பார்க்கறது எனக்கு பக்குன்னு இருக்கும், ஐயோ இன்னும் முடிக்க மாட்டேங்கிறானே முடிக்க மாட்டேங்க. சி, நம்ம எதுல என்ஜாய் பண்றோமோ எது எது ஆண்டவர் பாருங்க. ஆபிரகாம் வீட்டு விட்டு போக மனசு இல்லாம ஆபிரகாம் தான் வழி அனுப்பி விட போறான். ஆனாலும் ஆண்டவர் அப்படி நிற்கிறார். அப்புறம் ஆபிரகாமே ஒரு டீ குடிச்சிட்டு போலாமா அப்படி பேசுறாரு. வீட்டில் சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் வெளியே போய் டீ குடிக்கும் போது உன்னை எங்க டீ குடிச்சாங்க இல்லை, நான் புரியும்படி சொல்றேன். ஆண்டவரே என்ன ஆபிரகாமே 50 நீதிமான் இருந்தா அவருக்கு அந்த பேச்சை தொடர. உண்மையில ஆபிரகாம் பேசுறது பிடிக்கலன்னா இங்க பாரு, சுத்தி வளைச்சு பேசாத, எதா இருந்தா நேரா சொல்லு. இவன் சுத்தி வளைக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீ சுத்து சுத்து. பழைய போன்லாம் சுத்தி தானே பேசுறதே, நம்பரே சுத்தி தான் சுத்து. ஆண்டு சொல்லுவா, நான் பழைய ஆளு தானே, சுத்து. ஏன் 50 45 ஸ்பீடா போற, 50 49 48 அப்படி போக வேண்டியது. அப்படி போனாலும் ஆண்டவர் இருந்து அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு அவசரம் இல்லை. நம்ம ஒரு 1.5 வேலையும் வச்சுட்டு ஆண்டவர் சோதர 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 சோதரம் ஆண்டவர் ஐயோ. சிலர் ஜோமன்றதை பார்த்து ஆண்டவரை சொல்லுவார், வேண்டாம் நீ ஜோமனா மாதிரி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆத்மாவை குளிர பண்ணுகிறவன். ஆண்டவருடைய இருதயம் ஒரு விசை கலங்கினது. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21வது வசனத்துல இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி அப்படிங்கிறார். அந்த கலக்கத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும், யூதாஸ். கூடவே இருந்தவன். எனக்கு கடந்த நாள்ல ரொம்ப இப்படி இருக்கணும்னு ஏங்க வைத்த ஒரு வசனம் இது. நல்ல தெரிந்த பகுதி. அவர் ஆவியில் அப்படி உள்ள அப்படி கலங்குது பாருங்க. அப்படி கலங்கும் போது 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சமயத்தில், எந்த சமயத்தில் அவர் ஆவியில அப்படி கலங்கி பேசுறார் பாருங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். ஓ ஜீசஸ். அவர் ஆவியில அப்படி கலங்கினதும், அதுவரை அப்பம் புசித்து அதுல காலெல்லாம் கழுவியாச்சு, ஃபுல் அப்படி சாஞ்சிட்டே இருந்தாரா, இல்ல காலெல்லாம் கழுவிட்டு வந்தார். அவருக்கு எப்போ ஆவியில கலங்குறாரோ ஓடி போய் சாஞ்சிட்டான். ஆக்சுவலா நம்ம கலங்கும் போதெல்லாம் அவர் வந்து அப்படி நிக்கிறார்ல. நாம் அவர் மார்பில் சாய்வது நம்முடைய சுகத்துக்காக. யோவான் அவர் மார்பில் சாய்ந்தது அவருடைய சுகத்துக்காக.
மார்பில் சாய்ந்தால் சுகமே. எனக்கு சுகம், அவருக்கு சுகமா? ஆமென். யோவான் அவர் மார்பில் உண்மையில பத்ம தீவில் அவன் சாஞ்சிருக்கணும். அவன் செத்தவன் போல விழுந்து கிடக்கிறான். ஆனா இந்த இடத்துல அவர் கலங்குறாரு அப்படின்னதும் என்ன ஆண்டவரே அப்படியே சாஞ்சிட்டான். அந்த சமயத்தில் அவனை குறித்து எப்படி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? இயேசுவுக்கு அன்பானவன், அன்பானவனாய் இருந்த ஆண்டவர் ஃபீல் பண்றாரு. ஆண்டவருடைய கலக்கத்தை மாற்றணும்னா அவருடையவர்கள் எவ்வளவு க்ளோஸ் ஆக முடியுமோ ஆண்டவரோடு நீங்க நெருங்கிட்டீங்கன்னா கூல் ஆயிடுவார். அவர் கூலாகி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். தெரியும்ல, அப்படி கலங்குனதும் சால்வ் பண்ணிட்டார். ஒரு யோவான் மேட்ரே தெரியாது, எதுக்கு கலங்குறாருன்னே தெரியாது. போய் சாஞ்சா பாருங்க, சாஞ்சிட்டு ஆண்டவரே நானா, ஆண்டவரே அவ்வளோ நானா, என்னாலே நீங்க கலங்குறீங்க. எல்லாரும் யார் யாருன்னு கேட்கறாங்க, ஆன்சர் பண்ணவே இல்லை. உடனே பேதுரு 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினா, நீ கேட்டதான் சொல்லுவாரு. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, அவனுக்கு தெரியும் அந்த கேள்வி வர்றது நல்லது, ஆனா அந்த கேள்வி என்ன அவர் சமூகத்தை விட்டு விலக்கிடக்கூடாது. அப்படி மார்பில் சாய்ந்திருந்தே கேட்கிறான், ஆண்டவரே அவன் யாரு? அப்படி கேட்டதும் இயேசு பிரதியுத்தரம், ஜீசஸ் ஆன்சர்ட். 23வது வசனத்துல எல்லாரும் அவன் கேட்கிறாங்க. 22வது வசனத்துல எல்லாரும் ஒருவரை ஒருவர் நோக்கி யாரை குறித்து எல்லாரும் பார்க்கும்போது ஆண்டவர் ஆன்சர் பண்ணல. ஆனா ஒருத்தர் மார்பில் சாய்ந்திருந்து, யாருப்பா அப்படி கேட்டது அவரால் ஆன்சர் பண்ணாம இருக்க முடியல. நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரன் ஆகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அவர் ஆவியில் கலங்கின அந்த சமயத்திலே அவர் மார்பிலே. நம்ம கூட அப்படிதான், நம்ம லோன்லியா ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப சோர்வு போகும்போது, நமக்கு இன்னார்கிட்ட பேசினா நமக்கு ஒரு ஆதரவு, நமக்கு ஒரு ஆறுதல், யாராவது நம்ம கிட்ட பேச மாட்டோம், அப்படி ஒரு தேடல் இருக்கும் பாத்தீங்களா? இந்த தேடல் நேற்று இரவு ஆண்டவர் பேசினது, இந்த தேடல் எனக்கும் இருக்கு அப்படிங்கிறார். அதாவது நம்ம காலத்துல இன்னொருத்தங்க அவரை குளிர பண்றாங்க அப்படிங்கிறது வேண்டாம். அவருடைய தேடல், ஏலியால அவரை குளிர பண்ண முடியல, ஏலியின் பிள்ளைகளால அவர் குளிர பண்ண முடியல, ஆனா சாமுவேலால முடிந்தது. இந்த ராத்திரி வேளையில இஸ்ரவேல் வம்சமே, நீ அவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாகிற யூதாவா எழும்ப மாட்டாயோ, தாவீதா எழும்ப மாட்டாயோ, ஆபிரகாமா எழும்ப மாட்டாயோ, யோவானா எழும்ப மாட்டாயோ? நாம் மகிழும்படி என்னெல்லாம் செய்கிறார், அவர் மகிழும்படி. ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? ஆபிரகாம் அவரோடு பேசுகிறான். தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், அதாவது அவரை ப்ளீஸ் பண்ண என்ன செய்யணுமோ அதை செய்யறான். யோவான் நெருக்கமா அவர் ஃபீல் பண்றார், தெரிஞ்ச உடனே க்ளோஸ் ஆயிட்டான். இந்த யோவானை ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருந்தார். பரலோகத்தின் திறவுகோல் பேதுரு கையில கொடுத்தாலும் சாத்தானுக்கு முடிவு எழுதுகிற பேனாவை கர்த்தர் யோவான் கையில தான் கொடுத்த. நீ எழுதுடா அப்படின்ட்டு குளிர பண்ணுகிறவன். கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தணும். ஒரே ஒரு வார்த்தை, 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புறேன். ஆனா ஒரு வார்த்தை, முடிந்தால் முழங்காற்படியிட்டு கண்களை மூடி,
நான் முள்ளா உங்களை குத்தக்கூடாது, லீலி புஷ்பமா உங்களை குளிர பண்ணணும். நான் உம்மை குத்துகிறவனாய் அல்ல, உம்மை குளிர பண்ணுகிறவனாய் காணப்பட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் அதை விரும்புகிறேன். உண்மையிலே உண்மையிலே மனசார அப்படி விரும்புகிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஒரு வார்த்தை உண்மையிலே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க மனதை குத்துக்கிறவனா அல்ல, குளிர பண்ணுகிறவனா. நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு தெரிஞ்சதும் யோவான் எப்படி உங்க மார்பில் சாய்ந்து கொண்டானோ, அப்பா எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை அடுத்த மாட்டே. எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே ஆமே. நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான் என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன். அப்பா உங்க இருதயத்தை குளிர பண்ணணும், உங்க இருதயத்தை குளிர பண்ணணும் ஆண்டவரே. நான் வாழும் நாள், நான் வாழும் நாள் உம்மை குத்துகிறவனாய் அல்ல, உம்மை குளிர பண்ணுகிறவனாய். ஆண்டவர் நான் கலங்கும் போதெல்லாம் என் பக்கத்துல வந்தீங்க. யோவானை போல நீர் ஆவியில் கலங்கினது உங்க மார்பில் வந்து சாஞ்சிட்டானேப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாக்கு. உடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். Love you Jesus, love you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற நீர் பார்த்து சந்தோஷப்படணும். நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தும். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்பதாக. மகிமை அனைத்தும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.